கோவையில் தமிழ் புதல்வன் திட்ட துவக்க விழா மேடையில் முதலமைச்சரிடம் பேசியது என்ன என்று வானதி சீனிவாசன் விளக்கமளித்துள்ளார். கோவை விமான நிலைய விரிவாக்கம், தொகுதி சார்ந்த உள்கட்டமைப்பு பற்றி பேச முதலமைச்சரிடம் தாம் நேரம் கேட்டதாகவும் அதற்கு தம்மை நேரில் வருமாறு முதலமைச்சர் கூறியதாகவும் வானதி கூறியுள்ளார். தமிழ் புதல்வன் திட்டம் உண்மையாகவே நல்ல விஷயம்தான் என்றும் அதில் வழங்கப்படும் பணம் திசை மாறி போதைப் பொருளுக்கு செல்லக்கூடாது என்பதே தமது விருப்பம் என்றும் வானதி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் இன்றைய அரசு நிகழ்ச்சி அப்படிங்கிறது என்னுடைய தொகுதியில நடைபெற்றது. அதனால அந்த நிகழ்ச்சி நான் கலந்துட்டு இருந்தேன். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றினாரு. அதே போல வருகின்ற 18ஆம் தேதி கலைஞருடைய நினைவு நாணயம் வெளியிடப்பட்ட நிகழ்ச்சிக்கு அவசியம் நீங்க வரணும் அப்படின்னாரு. அதே போல நானும் கோயம்புத்தூரோட விமான நிலைய விரிவாக்கம், மற்ற என்னுடைய தொகுதி சார்ந்த பிரச்சனைகளுக்காக, இந்த பகுதி சார்ந்த உள்கட்டமைப்பு பிரச்சனைகளுக்காக உங்களை நான் நேர்ல பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாருங்க. ஓகே, இப்ப தமிழ் புதல்வன் அந்த நிகழ்ச்சி நீங்க எப்படி பாக்குறீங்க? ஹையர் எஜுகேஷன் போற மாணவர்களுக்கு உதவி அப்படிங்கிறது உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் இன்னைக்கு என்ன அதை பார்க்கணும் அப்படின்னா, இன்றைக்கு கல்லூரி கேம்பஸ்ல எல்லாமே போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் பெருகி இருக்கக்கூடிய சூழல்ல பெற்றோர்கள் இல்லாமல் கிடைக்கக்கூடிய, அதாவது பெற்றோர்களுடைய உதவி இல்லாமல் கிடைக்கக்கூடிய இந்த பணம் அவர்களுடைய திசை மாறுதலுக்கு உதவியாக இருந்துவிடக் கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கன்சர்ன். ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி.